ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவில் இருக்க பேக்ரவுண்டை ப்ளர் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் கைஸ். இதுக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணாலே போதும். இந்த ஆப்போட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சார்ட் தான் கைஸ். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைனா கீழே லிங்க் இருக்குது, அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க கைஸ். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ உங்கள் பிக்சார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எந்த இமேஜில் வந்து பேக்ரவுண்டு ப்ளர் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட்டு இந்த இமேஜில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் ரிமூவ் பிஸி அப்படின்ற ஆப்ஷன் தான் நான் கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணி கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணி கொடுத்துருவோம் கைஸ் பேக்ரவுண்டு. சப்போஸ் இது ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் க்ரோமில் போயிட்டு ரிமூவ் பிஸின்னு கொடுத்தாலே நிறைய வெப்சைட் வரும் கைஸ். அதுலேருந்தே நீங்கள் வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு நான் இப்போ டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கிறோம் கைஸ். இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது கைஸ். இதில் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதில் பிளர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோக்கல் ஜூம் அப்படின்ற ஆப்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம் கைஸ். இதோட கர்சரை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபேஸில் வச்சுட்டு நம்ம ஃபோக்கல் ஜூமோட செட்டிங்ஸை வந்து மாற்றிக்கலாம் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா பிளரோட ஆப்ஷனை வந்து 80ல் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து 75 அதுக்குள்ள கூட வந்து கரெக்டாக தான் இருக்கும். 75 to 80 இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் 80ல் வந்து சூஸ் பண்ணிட்டு இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜ் வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரைட் சைடில் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆல்ரெடி வந்து கட் பண்ண இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே கொடுத்தீங்கன்னா ஆட் அப்படின்னு இருக்கும். இப்போ கரெக்டாக வந்து இந்த பழைய ஃபோட்டோவோட மேட்ச் ஆகிற மாதிரி வந்து இதை ஃபிட் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு கைஸ். பட் இருந்தாலும் வந்து நம்ம இதில் கொஞ்சம் பிரைட்னஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறோன்னு வைங்களேன், இது பார்க்கவே இன்னுமே சூப்பராக இருக்கும் கைஸ். இதுக்கு வந்து நான் கான்ட்ராஸ்ட்டில் போயிட்டு லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ரொம்பவே டார்க்காகவும் இல்லாமல் பார்த்துக்கணும் கைஸ். இப்போ வந்து இந்த 45ன்றது வந்து எனக்கு பர்ஃபெக்டாக தெரியுது கைஸ். இப்போ மிச்ச அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் இமேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் இதையும் டிக் கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் சேவ் பண்ணாலே அவ்வளோதான் கைஸ். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டும் உங்களுக்கு பிளர் ஆகிடுச்சு. உங்கள் இமேஜும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது கைஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.